வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1000 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச், குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் எனக்கு கிடைக்கிற கொஸ்டினை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க கொஸ்டின்குள்ளே போவோம். கிறிஸ்தவ கம்பர் என பாராட்டப்படுவர் யாருன்னா ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை. கிறிஸ்தவ கம்பர் என பாராட்டப்படுபவர் யாருன்னா கிருட்டிணப்பிள்ளை. தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் எதுனா மனோன்மணியம். தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மனோன்மணியம். உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. நாட்டுப்பண் ஜனகண மன பாடலுக்கு நாட்டியம் ஆடிய முதல் பெண் யார்? முதல் பெண் யார்னா பால சரஸ்வதி. நாட்டுப்பண் ஜனகண மன பாடலுக்கு நாட்டியம் ஆடிய முதல் பெண் யாருன்னா பால சரஸ்வதி. காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு எதுனா புலி. காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு எதுனா புலி. ஆனைமலை பகுதியில் வாழ்பவர்கள் யாருன்னா காடர்கள். ஆனைமலை பகுதியில் வாழ்பவர்கள் யாருன்னா காடர்கள். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என கூறியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். நாடும் மொழி நமது இரு கண்கள் என கூறியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். ஐம்பெருங்காப்பியங்களில் இடம்பெறுபவை எதுனா சீவக சிந்தாமணி. ஐம்பெருங்காப்பியங்களில் இடம்பெறுபவை சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற இலங்கை மன்னன் யாருன்னா கயவாகு. இது மட்டும் டிஃப்ரெண்டான கொஸ்டினா இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற இலங்கை மன்னன் யாருன்னா கயவாகுவான். தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர் யாருன்னா திருவிக்கா. தமிழ் தென்றல் என பாராட்ட பெறுபவர் யாருன்னா திருவிக்கா. தமிழ் தென்றல் என பாராட்டப்படுவர் திருவிக்கா. ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். நிகண்டு என்பது அது ஒரு சொற்களஞ்சியமா. மருத்துவ நூலா, ஜோதிட நூலா, சிற்ப சாத்திரம்னா அது ஒரு சொற்களஞ்சியம். நிகண்டு என்பது ஒரு சொற்களஞ்சியம். இன்னா நாற்பதின் ஆசிரியர் யாருன்னா கபிலர். இன்னா நாற்பதின் ஆசிரியர் யாருன்னா கபிலர். கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் என்னன்னா கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கோடை. தெற்கிலிருந்து வீசக்கூடியதுக்கு தென்றல். வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு வாடை. கிழக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் கொண்டல். கீழ்கண்டவற்றில் எந்த மென்பொருள் வலை சேவையகம் இல்லைன்னா பைத்தன் இல்லையா. மற்ற மூன்றும் மென்பொருள் வலைய சேவைகள்னு சொல்கிறாங்க. இதுவும் டிஃப்ரெண்டான கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்பாச்சியா இணைய தகவல் சேவையா, மங்கூசா. பைத்தன் தான் இணைய சேவையகம் இல்லையா. கீழ்கண்டவற்றில் எது சமூக ஊடகம் இல்லைன்னா இடிஎக்ஸ் தான். மற்ற ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, லிங்க்டன் நான் அதுபடி பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இடிஎக்ஸ் தான் தெரியல. முகநூல், ட்விட்டர் நமக்கு தெரியும், இந்த லிங்க்டனும் தெரியல, இடிஎக்ஸ்னு தெரியல. ஆன்சர் இடிஎக்ஸ் தான், சமூக ஊடகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்க வேண்டின இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமனம் செய்யணும்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. இந்தியாவின் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுவது எதுனா விவசாய புரட்சியா, விதை உரம் மற்றும் பாசன புரட்சியா, இல்லை உணவு பாதுகாப்பு புரட்சியா, இல்லை பல்பயிர் புரட்சியா. விவசாய புரட்சி தான் இந்தியாவோட பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எதுனா நைட்ரஜன். இதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எதுனா நைட்ரஜன். நைட்டில் தானே பல்ப் எரியும், அதெல்லாம் நைட்ரஜன். மின் பல்பில் நிரப்பப்படும் வாயு எதுனா நைட்ரஜன். தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறதுனா லாக்டிக் அமிலம். தயிர் எதன் காரணமாக புளிப்பாக இருக்கிறதுனா லாக்டிக் அமிலம். வெப்பத்துடன் சம்பந்தப்படாத அலகு எதுனா ஜூல் தான் வராது. மற்ற மீதி மூன்றும் ஃபாரன்ஹீட், கெல்வின், செல்சியஸ், இது மூணும் வெப்பத்துடன் சம்பந்தப்பட்ட அலகுகள். தீயணைப்பானில் பயன்படுத்தக்கூடிய வாயு எதுனா மெக்னீசியம் இல்லை, நைட்ரஜன்லாம் ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. தீயணைப்பானில் பயன்படுத்தப்படும் வாயு எதுனா கார்பன் டை ஆக்சைடு. உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு என்று கருதப்படும் போபால் விஷவாயு சம்பவத்தில் கீழ்கண்டவற்றில் கசிவான வாயு எதுனா மெத்தில் ஐசோசயனைடு. மெத்தில் ஐசோசயனைடு. உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரழிவு எதை சொல்கிறாங்கன்னா போபால் விஷவாயு. அதிலிருந்து வெளிப்பட்ட வாயு எதுனா மெத்தில் ஐசோசயனைட். அடுத்த கொஸ்டின்,
அவசர கால விடுமுறைகளை அரசு மாற்றும் முறை ஆவணச் சட்டம் கீழ் விடுவதாக அறிவிப்பதன் காரணம் ஆன்சர் ஏ. அவசர கால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றும் முறை ஆவணங்களுக்கு விடுமுறைக்கு மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும் சொல்றாங்க. அவசர கால விடுமுறைகளை அரசு மாற்றும் முறை ஆவணச் சட்டம் கீழ் விடுவதாக அறிவிப்பதற்கான காரணம் என்னன்னா, அவசர கால விடுமுறை அன்று முதிர்வடையும் மாற்றுமுறை ஆவணங்களுக்கு விடுமுறைக்கு மறுநாள் பணம் செலுத்தப்பட வேண்டும்னு சொல்றாங்க. இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் இல்லைன்னா, யுனைடெட் கிங்டம்ல எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டமே இல்லையா. மற்ற ரஷ்யா, ஈரான், ஜெர்மனிலெல்லாம் எழுதப்பட்ட அரசியமைப்பில் இருக்குது. ஆனால் இந்த யுனைடெட் கிங்டம்ல தான் அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த பெரிய நாட்டில் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் இல்லைன்னா, யுனைடெட் கிங்டம். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதன் பொருள் என்னன்னா, நாம்னா நம்ம இந்திய மக்கள் தான் சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் நாம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதன் பொருள் என்னன்னா, இந்திய மக்கள். நாட்டிற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை தந்தவர் என நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நம்முடைய நாட்டிற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை தந்தவர் என நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நோட்டரி பப்ளிக் என்பவர் யாருன்னா, ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற அதிகாரி தான் நோட்டரி பப்ளிக்னு சொல்கிறாங்க. நோட்டரி பப்ளிக் என்பவர் யாருன்னா, ஆவணங்களை சான்றளிக்க உரிமை பெற்ற ஒரு அதிகாரின்னு சொல்கிறாங்க. சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எதுனா, இளஞ்சிறார். இளஞ்சிறார். சட்டம் சார்ந்த வயது தொடர்புடைய வார்த்தை எதுனா, குழந்தையா, சிசையா, மூத்த குடிமகனா, அதெல்லாம் கிடையாதான், இளஞ்சிறாரா. குழந்தை பருவத்தில் இருந்து வாலிப பருவத்திற்கு மாறும்போது ஏற்படும் மாற்றம் மேலே கண்ட அனைத்துன்னு சொல்கிறாங்க. தகுதி, உரிமைகள், கடமைகள் எல்லாமே மாறுமா. குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறுபடும் போதும் தகுதி, உரிமைகள், கடமைகள் எல்லாமே நமக்கு ஏற்படும் மாற்றமா. அடுத்த கொஸ்டின். இந்த கேள்வி 6 கூற்றுகளுடன் இருக்கிறதாம். அதில் 3 கூற்றுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவாக இருக்கிறது. அவ்விதம் 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த தொகுதி தொடர்புடையது என்று கண்டறியும்னு சொல்கிறாங்க. அனைத்து புத்தகங்களிலும் பக்கங்கள் இருக்கிறது. 2, அனைத்து அரசர்களிலும் பக்கங்கள் இருக்கிறது. 3, அனைத்து அரசர்களும் புத்தகங்கள். 4, சில கனமான பொருட்கள் புத்தகங்கள். 5, சில புத்தகங்கள் கனமானவை. 6, சில கனமான பொருட்களில் பக்கங்கள் உள்ளது. இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான். ஆன்சர் என்னென்னா, அனைத்து புத்தகங்கள்லையுமே பக்கங்கள் எல்லாமே புக்கம் தான், அந்த புத்தகங்கள பக்கங்கள் இருக்காதனால சரி. சில கனமான பொருட்கள் புத்தகங்கள். கனமாக இருந்தால் சில புத்தகங்கள் கனமாக தான் இருக்குது, அதனால் புத்தகங்கள்னு சொல்கிறாங்க. சில கனமான பொருட்களில் பக்கங்கள் இருக்குது. அந்த புத்தகம் கனகமாக இருக்குன்னா அப்போ பக்கங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில புத்தகங்கள் கனமானவினா அது கிடையாதான். அனைத்து அரசுகளும் பக்கங்கள் இருக்கிறாங்க, அதுவும் தவறு. 3ம் தவறு. டிஜிட்டல் கையொப்பம் என்பதுனா, அனுப்புவருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம் தான் டிஜிட்டல் கையொப்பம்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கையொப்பம் என்பது அனுப்புவருக்கு மட்டுமே தெரிந்த மின் ஆவணத்தின் தனித்த அங்கீகாரம்னு சொல்கிறாங்க. இ புத்தகம் ஒரு புத்தகத்தின் மின்னணு பதிப்பு. எதை பயன்படுத்தி இ புத்தகத்தை அடையலாம்னா, ஐசிடி டூல்ஸ் மற்றும் இன்டர்நெட். இ புத்தகம் ஒரு புத்தகத்தின் மின்னணு பதிப்பு. எதை பயன்படுத்தி இ புத்தகத்தை அடையலாம்னா, ஐசிடியோட டூல்ஸ் மற்றும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் லிங்க், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.